உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தன்னை கைது செய்வதை தடுக்க கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்குதல் செய்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு தனது மனுவில் கோரியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இலங்கையில் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் மற்றும் உயர் அரசு அதிகாரிகளுக்கு எதிரான விசாரணைகள் அடுத்து வரும் வாரங்களில் இடம்பெற உள்ளதாக தெரிய வந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான யோஷித ராஜபக்ச இன்றைய தினம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் முன்னிலையாகியுள்ளார். பிரான்சுக்கு சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அந்நாட்டு பிரதமர் இமானுவேல் மேக்ரான் உற்சாகமாக வரவேற்றுள்ளார். பாரத் இன்னோவேட்ஸ் முதலீட்டாளர்கள் மகாநாட்டில் கலந்து கொள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் சென்றிருக்கின்றார். இமானுவேல் மேக்ரானை இந்திய திரைப்படமான துரந்தர் வெகுவாக கவர்ந்து விட்டது போலிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. பிரித்தானியாவின் பழமையான இந்திய உணவகம் ஒன்றை மூட அந்த உணவகம் அமைந்த கட்டிடத்தின் உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ள நிலையில் உணவகத்தை காப்பாற்ற உணவக தரப்பில் எடுக்கப்பட்ட முயற்சிகள் எதுவும் பலனளிக்கவில்லை. ஆகவே உணவகத்தை காப்பாற்றும் கடைசி முயற்சியாக நீதிமன்றம் செல்ல உணவக உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ளார்கள். லெபனானின் நிலை மற்றும் கார்மூஸ் நீரிணை வழியாக தடையற்ற போக்குவரத்து ஆகியவை தொடர்பான கருத்து வேறுபாடால் ஈரான் அமைதி ஒப்பந்தத்தின் விதிமுறைகளில் விரிசல்கள் தொடங்கி இருக்கின்றன. கனடாவில் வம்சாவளி அடிப்படையிலான கனடிய குடியுரிமை சட்டம் மசோதா நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து ஆயிரக்கணக்கானோருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ஆனால் அவர்களில் பலருக்கு அதிர்ச்சியை உருவாக்கும் செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய இரண்டு வல்லரசு நாடுகளின் சக்தி வாய்ந்த போர் விமானங்கள் ஒரே நாளில் விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. பனிப்போர் காலத்தின் மிகப்பெரிய பின்னணியை கொண்டிருந்த இந்த இரண்டு விமானங்களும் ஒரே நாளில் எதிர்பாராத விபத்தில் சிக்கி அழிந்துள்ளன. புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த நோக்குவதை கொண்டு சுவிஸ் மக்கள் கட்சி முன்வைந்த பிரேரணையை சுவிஸ் மக்கள் நிராகரித்துள்ளதை ஐரோப்பிய ஒன்றியம் வரவேற்றுள்ளது. ஈரானின் எதிர்காலம் குறித்த அனைத்து முடிவுகளும் அமெரிக்காவின் கையில்தான் இருப்பதாகவும் அமெரிக்காவுடன் செய்து கொள்ளவிருக்கும் ஒப்பந்தத்தை ஈரான் மீறினால் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஈரான் மீது போரை தொடங்குவார் என்று ஜேடி வேன்ஸ் கூறியுள்ளார். தொடர்வது விளையாட்டு செய்திகள். இலங்கையில் ஒரு புதிய சர்வதேச தரத்திலான கால்பந்து மைதானம் கட்டுவதற்கு நிதியுதவி வழங்க பீபா ஒப்புக்கொண்டிருக்கின்றது என வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதா கோரர் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரும் முன்னாள் தலைவருமான கேன் வில்லியம்சன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து உடனடியாக ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 2026 பீபா உலகக்கோப்பை தொடரில் மொரோக்கோ அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள பிரேசிலின் முதல் ஆட்டத்தில் நட்சத்திர வீரர் நெய்மர் களமிறங்க மாட்டார் என தகவல் வெளியாகி இருக்கின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.